கிடைச்சிட்டா இல்லையா? புரியுதா? செய்தி புரியுதா? கடினமா இருக்கும் ரொம்ப. நல்ல கவனிங்க, ரொம்ப சிம்பிளான அருமையான செய்தி. கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம். 7வது நாள் ஒரு நாள் மட்டும் அவர் நினைச்சாரு, ஓய்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் அவர் ஓய்ந்து இருக்கிறதா எங்கேயாவது இருக்குதா? இஸ்ரவேலின் தேவன் உறங்குறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அந்த ஒரே ஒரு நாளை பற்றி தான் பைபிள் கோட் பண்ணி இருக்குது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது, ஓய்வு நாளை பற்றிய கட்டளை. அதுக்கப்புறம் எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. நல்ல தெளிவா மனசுல வச்சுக்கிடுங்க. அதுக்கு முன்னால யாருக்குமே ஆண்டவர் சொல்லல நீ இதை என்ன செய்ய கடைபிடின்ட்டு இல்ல. ஏன் அந்த 7வது நாள்ல மனுஷன் பிரவேசிக்க கூடாம போச்சு? காரணம் என்ன? இவன் என்ன செய்தான்? பாவம் செய்தான். இயேசு கிறிஸ்து அந்த 7வது நாளுக்குள்ள இருந்தார். அந்த 7வது நாள்ல அவர் ஓய்ந்திருந்தார். ஆனா அந்த நாளுக்குள்ள மனுஷன் என்ன செய்ய முடியல, போக முடியல. காரணம் பாவம். பாவம் செய்த உடனே அவனை என்ன செய்தார்? ஆண்டவர் துரத்தினார், ஓடு. எபிரேயர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. வாசிங்க, 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. உங்கள் இருதயத்தை என்ன செய்யாங்க? கடினப்படுத்தாதுன்னு சொல்லி இருக்குது. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? கேட்டவங்கள கோபம் மூட்டது யாருப்பா? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மோசையினால் மோசே இடத்திலிருந்து புறப்பட்ட எல்லாரும் தான் என்ன செய்தாங்களா? கோபம் மூட்டுறாங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில், நல்லா கவனிங்க, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? பாத்தீங்களா? இளைப்பாறுதல் எந்த இளைப்பாறுதல்? அவர் என்ன சொல்றாரு? நல்ல கவனிக்க பிரதர். என்ன சொல்றாரு? படி அந்த வசனத்தை. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில், பாருங்க, அது ரொம்ப சிம்பிளா படிக்காது. அதாவது இஸ்ரேல் வந்து அப்படி லைட்டா படிக்கிற அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் அழுத்தி படி பாப்போம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில், என்னுடைய பின்னும் வேணா லைட்டா படிச்சுட்டு போ, அப்படி கவலை இல்ல. யாருடைய இளைப்பாறுதல் இல்ல? என்னுடைய. அவருடைய இளைப்பாறுதல் ஒரு நாள் எத்தனை வருஷம் உனக்கு? அப்ப அந்த 1000 வருஷத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும். இவங்களை குறிச்சு கட்டளை கொடுத்துட்டார். நீ இந்த 1000 வருஷத்துல நினைச்சு போட்டா வரமாட்டா. செய்தி நல்ல கவனிக்க. ஒரு வார்த்தைக்குள்ள மீனிங் அடங்கியிருக்கும். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதனால பிரவேசிக்க கூடாம போச்சா? அவிசுவாசத்தினால. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகல. வாசி 4வது அதிகாரம் எபிரேயர் 4. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. பாருங்க, நீங்களும் அதை நினைச்சாங்க, இழந்துறாங்க. அந்த இளைப்பாறுதல் என்ன செய்யாத, இழந்துராத. ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல இப்ப உங்களுக்கு நினைச்சப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அன்னை கூட அறிவிக்கப்பட்டு தான் இருக்கு அந்த இளைப்பாறுதலை பற்றி. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அது அவங்களுக்கு பிரயோஜனப்படலப்பா. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற பாருங்க பவுல்.
விசுவாசிக்கிற நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம்ப்பா. பிரசன்ட் டென்ஸ் அது. அப்போ பவுலுக்கு நல்லா தெரியுது, நானும் என் கூட்டமும் என்ன செய்றோம், அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறோம். இன்னைக்கு அதே விசுவாசம் உங்களுக்கு தேவை. நீங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாத்தீங்களா, அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் என்ன செய்யுதா, முடிவு பாது முற்று பெற்றிருந்துச்சு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி இடத்துல போய் கேட்டீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவர் சொல்லி இருந்திருப்பார், இத்தனாயிரம் வருஷம் கழிச்சு இத்தனாவது நாள்ல இந்த எறும்பு இந்த பூமிக்குள்ள போகும் அப்படின்னு. அப்ப அவருடைய பார்வையில் அது என்ன செய்துச்சு, முடிவு பெற்ற காரியங்கள். அவருக்கு அவ்வளவு தெரியும், நடந்தவைகள், நடக்க போறவைகள், நடக்கிறவைகள் அவ்வளத்தையும் அவர் நினைச்சிருக்கிறார், அறிஞ்சிருக்கிறார். இது முற்று பெற்ற ஒரு காட்சி. யாரு அந்த இளைப்பாறுக்குள்ள போவா, யாரு போக மாட்டான்னா ஆண்டோட கேட்டாரு சொல்லுவாரு, சொல்லிடுவார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொன்னார்ல, உங்களே ஒருத்தர் யாரா இருக்கிறான், சாசா இருக்கிறான். அவனை பற்றி எங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆதியிலே அவன் என்னச்சுதான் மனுஷன்னு தமிழ் சொல்லுது, மனுஷ கொலைகாரனா இருந்தான் போதுங்க. இவன் எப்போ ஆதியிலேயே அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், இப்போ என்ன செய்வாங்கிறது அவருக்கு தெரியும். ஆகினால இது ஒரு முற்று பெற்ற தொழில். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள்ல என்ன செய்தாரா, ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிங்க, பவுல் எவ்வளவு அழகா எழுதுறான்னு பாருங்க. அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும், அதுல பிரவேசிக்க போறது என்னது, வரப்போற காரியம்ப்பா. இப்பதானே 6000 வருஷம் முடிஞ்சு இப்போ எத்தனை பிறந்திருக்கு, 7வது நாள் பிறந்திருக்கு இல்லையா. இந்த வருஷ கணக்குல அநேக காரியங்கள் உண்டு. அந்த கால்குலேஷன் எல்லாம் பார்த்து 7வது நாள் பிறந்த பிறகுதான் என்ன செய்ய முடியும், அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்படி வருக அப்பதான் இருக்கும். நீங்களும் அப்பதான் என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியும். சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று. உங்க இருதயத்தை என்ன செய்யாதுங்க, கடினப்படுத்தாதிருங்கள். வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் இல்லையா. அப்போ இந்த வரக்கூடிய அந்த இளைப்பாறுதல் அன்னைக்கு இல்ல, இன்னும் ஒரு நாளை நினைச்சிருக்கார், அவர் குறிச்சிருக்கிறார். அது வந்துகிட்டு இருக்குப்பா. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார்ல, வேறொரு நாளை பற்றி சொல்லியிருக்க மாட்டாரு. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிச்சாங்க. அதுதான் அந்த இளைப்பாறுதலுடைய ஸ்தலமா இருந்தா திரும்ப அவர் இன்னொரு நாளை பற்றி சொல்ல மாட்டாரு. அப்போ இன்னொரு நாளை குறிச்சிருக்கிறாருன்னா, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. 7வது நாள் என்ன செய்யுது, இனி வர்றதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். இந்த ஓய்வு நாள் இன்னும் என்ன செய்யல, வரல. அப்போ 7வது நாள் ஓய்வு கறக்க சொல்றாங்களே, சனிக்கிழமை, அதுல பிரவேசிச்சா அப்போ இளைப்பாறுதல் வந்துருமா? இல்ல பிரதர். அந்த நாள் அது யாருக்காக கொடுக்கப்பட்டது, யாத்திரையாகமோ